இந்த சீசன்ல எம்எஸ் தோனி கேம் பிளே பண்ணுவாரா மாட்டாரா ஐபிஎல்னு சொல்லி நிறைய பேர் டவுட் இருக்கு. இந்த டவுட்டுக்கான கிளியர் வீடியோ தான் இது. ஆக்சுவலி எம்எஸ் தோனி ஏன் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் ஆன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொன்னாலும் உண்மையான ரீசன் பார்த்தீங்கன்னா அவருக்கு குதிகால பாத்திரம் காயம் ஏற்பட்டிருக்கு, அதனால தான் இந்த சீசன் ஃபுல்லாக ஆட மாட்டேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. அவர் சிஎஸ்கே டீம் அனௌன்ஸ் பண்ணும் அதெல்லாம் சொல்லியிருக்கு. எம்எஸ் தோனி ஒய்ஃப் சாட்சியம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தவறான பொருட்கள்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு இஷ்யூஸ் வந்துச்சு. ஸோ இதனால் கூட எம்எஸ் தோனி கேம் பிளே பண்ணாமன்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல அதுக்கு உண்மையாயிருச்சு. ஆனால் அது காரணம் கிடையாது. அது குதிகால் அடிப்படனால மட்டும் தான் இந்த சீசன் அவர் ஆடாமல் இருக்க போறாரு. வெறும் 2 வீக்ஸ் தான். பட் அதுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கண்டிப்பாக அவர் கம்பேக் கொடுத்து கேம் பிளே பண்ணுவார். பட் இந்த 2 வீக்ஸ் பார்த்து சிஎஸ்கே டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் ட்ராப்பாக இருக்க போகுது. அண்ட் இந்த 2 வீக்ஸ்ல நடக்க ஒரு 5 கேம்ஸ்ல சிஎஸ்கே ஜெயிக்கிறதே மிகப்பெரிய விஷயமா இருக்க போகுது. அதான் ஒரு உண்மையான விஷயமே. ஆஸ் ஒன் சிஎஸ்கே டீம் பிளேயராக இருந்தீங்கன்னா அண்ட் எம்எஸ் தோனி இல்லாமல் ஆடுறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அண்ட் எம்எஸ் தோனி மிஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு எம்எஸ் தோனி பிடிக்குன்னா மறக்காம கமெண்ட்ல தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதமே அப்படி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.